பிபிஎஃப் உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிபிஎஃப் அமைப்பின் உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து நிறுவு தருணத்திலே மேடைக்கு வந்து எங்களோடு உங்களது ஒற்றுமையை மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக மேடைக்கு வந்து வருமாறு உங்களை தாழ்மையுடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். இந்த மேடையிலே விட்டிருக்கின்ற ஜவுகி ஹசரத் அவர்கள் உட்பட பேசிவிட்டு வெளியே அமர்ந்திருக்கின்ற அர்ஹம் ஹசரத் அவர்கள் உட்பட இங்கே இருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, என்னோடு இந்த தேர்தல் மேடையிலே ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்குவதற்காக புத்தளம் தமிழ் சமூகத்தின் பேரவையின் ஏக பிரதிநிதியாக வந்து புத்தளம் தமிழ் மக்களின் அமோக வாக்குகளை எங்களுக்கு வழங்குவதை கொண்டு வந்திருக்கின்ற நண்பன் ரூபன் அவர்களே, மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்ற பிபிஎஃப் அமைப்பின் ஸ்தாபகர் சகோதரர் உறுப்பினர் சகோதரர் முஸ்தார் அவர்களே, இந்த மேடையிலே நிறைய பேச்சாளர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். மேடைகளிலே பேசுவதற்கு ஆட்கள் இல்லாத போது இங்கே 5 நிமிடம் 7 நிமிடம் என்று மட்டுப்படுத்தி பேசிய கூட இன்னும் பேச்சாளர்கள் நிறைய காத்திருக்கின்ற போது ஏறக்குறைய இன்னும் 15-20 நிமிடம் இருக்கின்ற நிலையிலே எனக்கு தர வேண்டும் என்பதற்காக ஸ்டேஜுக்கு வெளியேயும் பேசுவதற்கு ரஸ்மி அவர்கள் தயாராக இருக்கின்ற போது பேச்சாளர்கள் இங்கே ஏச்சாளர்கள் தான் அங்கே என்று இன்னொரு மேடை தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்த மேடையிலே சகலதுறை ஆட்டக்காரர்களாக பேச்சாளர்களாக சகலதுறை சேர்ந்தவர்களும் வீற்றிருக்கின்ற போது அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக ஒழித்து இந்த மேடைக்கு முன்னால் எனது அரசியல் வரலாற்றில் 28 வருடகால அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெருந்திரளாக கலந்து நிற்கின்ற புத்தளத்தின் என்கின்ற புத்தளை இளைஞர்களே, நண்பர்களே, இளைஞர்கள் தான் என்று பேசுகின்ற போதும் நிறைய வயோதிபர்கள் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்கள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக வெளித்து வீடுகளுக்குள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, தாய்மார்கள், நான் என்ன பேச வேண்டும்? எதை மிச்சம் வைத்தார்கள்? எல்லாவற்றையும் புட்டு வைத்து விட்டார். எனக்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் 15 நிமிடம் இருக்கிறது. எல்லோரும் இந்த அணி, ஒட்டக அணி, சாதாரண கூலி பேச்சாளர்கள் இங்கில்லை. பெருந்தலைவர் ஷஹீத் எம்எச்எம் அஸ்ரப் அவர்களின் கோடிக்கணக்கான நிதியை கையாடிவிட்டு ஓடிய ஹுசைன் பைலாக்கள் இங்கில்லை.
கிணத்து தவளையா இருந்து பக்க 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 என்று எப்போதும் கத்திக் கொண்டிருக்கின்ற அசாத் சாலிகள் இங்கே இல்லை. ரணில் டிக்கெட் கொடுக்கையில் அவருக்கும் பக்க 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 தான், ராஜபக்சக்கும் பக்க பக்க பக்க, மைத்திரிக்கும் பக்க பக்க, அவருக்கும் பக்க பக்க தான். ஆகவே அவ்வாறு இல்லாத இந்த மேடையிலே ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கண்ணியமிக்க உலமாக்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள், வித்தியாசமான துறைகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் இந்த மேடைக்கு வெளியிலும் இருக்கிறார்கள், இடம் இல்லாமல் அங்கே இருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு ஒற்றுமை பெருநாள் தொழுகைக்கு கூட இல்லாத ஒற்றுமை, தராவீக தொழுகையில் கூட இல்லாத ஒற்றுமை, ஜும்மாக்களில் கூட இல்லாத ஒற்றுமை, முதன் முறையாக பாராளுமன்ற உறுப்பினரை புத்தளத்துக்கு கொண்டு வருவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒற்றுமை. அல்ஹம்துலில்லாஹ். அத்தனை இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஒட்டக அணியில் இருக்கிறார்கள். அத்தனை கட்சிகளை சார்ந்தவர்களும் ஒட்டக அணியில் இருக்கிறார்கள். அத்தனை துறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு வெவ்வேறு துறைகளிலே இருக்கின்ற அத்தனை பேரும், வெவ்வேறு கொள்கைகளிலே இருக்கின்ற அத்தனை பேரும், அரசியல் ரீதியான அத்தனை கொள்கைகள், இஸ்லாமிய கொள்கைகள் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து, விசேஷமாக இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களது ஒற்றுமையை நிரூபிப்பதற்காக வருகின்ற ஆசிரியர் சிபாய் அவர்களை இந்த மேடை பிபிஏ பணியின் ஸ்தாபகர் அவர்களை வரவேற்கிறது. அங்கேயும் கொண்டு போய் ஏற்றுனாங்க 3 பேரை ஒண்டா, ஒத்துமையை காட்டணும் ஒத்துமையை காட்டணும்னு 3 பேரை ஒண்டா ஏற்றுனாங்க. ஏற்றி போட்டு அடுத்த நாள் பார்த்தா எனக்கு ரங்க பண்டாரைக்கு தான் ஓட்டு, வேற யாருக்கும் இல்லை. எனக்கு அசோகாக்கு தான் ஓட்டு, ஒருத்தருக்கும் இல்லை. எனக்கு ரோஷனுக்கு தான் ஓட்டு, ஒருத்தருக்கும் இல்லை என்று ஒவ்வொரு ஆட்களும் ஓடுகின்ற இந்த நிலைமையிலே நாங்கள் ஒரு வெவ்வேறு அணி, பிபிஎஃப் என்பது ஒரு அணி. ஜனாதிபதி எலெக்ஷன்ல 2 பேருக்கும் அடிமுடி, அதை மறந்து அதை அப்புறப்படுத்திவிட்டு புத்தளத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை மீட்டெடுப்பதற்காக 2 முகாம்கள் அமைக்கப்பட்டன. அதன் ஒரு முகாம் பிபிஎஃப் அணியை சார்ந்தது, மற்ற முகாம் எங்களுடைய இங்கே இருக்கின்ற உலமாக்கள், ஏனைய இங்கு வந்து பேசிவிட்டு போன அரஹமசரத் அவர்கள் உட்பட எங்களுடைய உலமாக்கள், கல்வியலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, துறை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் எவ்வாறு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் முனவர் வரையில் போன்ற துறை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் இந்த கட்சி என்ற அந்த மாயையில் இருந்து விடுபட வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். கூட்டம் நடைபெற்றது, பல ரகசிய கூட்டங்கள். ரகசிய கூட்டங்கள் என்றால் ரிஷாட் போன்ற நரிகள் அங்கு வந்து தலையிடும், இங்கிருக்கின்ற நாய்களும் கூட அங்கு வந்துவிடும் என்பதற்காக ரகசியமாக கூட்டங்கள். புத்தளத்தின் அத்தனை உலமாக்களும், அனைத்து இயக்கம் சார்ந்த உலமாக்களும் ஒன்றிணைந்து, துறை சார்ந்தவர் ஒன்றிணைந்து ஒரு தனி கட்சியை வடமேல் மாகாணத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதன் வெளிப்பாடாக வந்த நோட்டீஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கும். பிபிஎஃப் அணி இன்னொரு விதத்திலே ஓடிக்கொண்டிருந்தது. இறுதியிலே 2 பேரும் போட்ட நிபந்தனை அல்லது உத்தரவு என்னவென்றால், அரசியல்வாதிகள் கட்சிகளை விட்டுவிட்டு வர வேண்டும், அப்போதுதான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எடுக்க முடியும். இதில் ஒற்றுமை என்னவென்றால், எங்களுடைய வெளிப்படுத்திய அணியும் அதே முடிவுக்கு வந்தது, அவர்களும் அதே முடிவுக்கு வந்தார்கள். இறுதியிலே நாங்களும் அந்த முடிவுக்கு வர வேண்டிய நிர்பந்தத்தை இந்த
அணிகள் உருவாக்கியதன் பின்புதான் நாங்கள் கட்சிகளின் பிடிகளிலிருந்து அந்த மாயையிலிருந்து விடுபட்டு இங்கே கண்ணியமிக்க உலமாக்களும் கல்விமான்களும் இளைஞர் சக்திகளும் ஏனையவர்களும் ஏனைய துறை சார்ந்தவர்களும் முதன் முறையாக புத்தளத்திலே ஒன்று சேர்ந்து புத்தளத்தின் பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி சிந்தித்து அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதுதான் வழி என்று சொன்னதன் பின்பு நான் எவ்வாறு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தலைமையிலான ஜனாதிபதி தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக களமிறங்குவது இந்த பிரச்சனைகளுக்கு வந்த பின்பு நான் சமூகத்தின் நலனுக்காக முதன் முறையாக கட்சிகளை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் எல்லாம் வந்தோம். வந்தவர்கள் போனார்கள், போனவர்கள் போய்விட்டார்கள். எங்களையும் இன்று வரை இந்த 12 மணிக்குள்ள இந்த 3 பேரை மேடையில் ஏற்றுறாங்களாம். இன்னும் பேசுறாங்களோ ஏற்றுவாங்களா? இபிஎஃப் தான் சொல்லணும். உங்களோட 3 பேரை ஏறிட்டாங்க. புத்தளத்தின் உரிமையை வெள்ளெடுக்க முதன் முறையாக முஸ்லிம் சமுதாயம் மாத்திரமல்ல தமிழ் சமூகமும் கூட எங்களோடு கைகோர்த்திருக்கின்ற ஒரு அற்புதம் எங்கே நிகழ்ந்திருக்கிறது. அந்த அற்புதம் புத்தளத்துக்கு இல்லாத அந்த அற்புதத்தை மீண்டும் புத்தளத்துக்குள் கொண்டு வருகின்ற அந்த வேலையை நிச்சயமாக செய்ய போகிறது. உடப்பிலிருந்து கல்பிட்டி வரை நாங்கள் கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம். ரொம்ப கஷ்டம். முந்தின முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டம் தான். நான் முஸ்லிம் காங்கிரஸ் அமைப்பாளராக இருந்து முஸ்லிம் காங்கிரஸ் அமைப்பாளர் வீட்டுக்கு போனா கூட்டம் வரும். யூஎன்பி கூட்டுறவுல யூஎன்பி போனா கூட்டம் வரும். சிலபி அமைப்பாளர் இருந்த நேரம் சிலபி அமைப்பாளர் வீட்டுக்கு போனா கூட்டம் வரும். நாங்க எங்க போறது? கல்பிட்டிக்கு போனா எங்க போறது? போவதற்கு இடமில்லை. ஒட்டதுக்கு கட்சி இல்லையே. எங்கேயாவது போய் ஒரு பள்ளி வாசலிலே குந்திக் கொண்டு டெலிபோனை எடுத்து நாங்கள் 1988 ஆண்டு வரை உருவாக்கி வைத்த ஒவ்வொரு போராளியாக ஒவ்வொரு அபிமானியாக ஆதரவாளராக கதைத்து ஒவ்வொருவராக சேர்த்து ஒவ்வொரு ஊரையும் அமைத்து முடிக்க இன்னும் முடிந்த பாடில்லை. நோன்புக்குள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நோன்பின் பின்பு முஸ்லிம் ஊர்களுக்கு போனால் அசருக்கு பிறகுதான் நாட்கள் வீடுகளுக்கு தெரியாத வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளை இல்லை, வெளியே வச்சு வெளியே கதை. அவை எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்வதற்கு அசருக்கு பிறகுதான் போகணும். அதற்கு முந்தி போயும் வேலை இல்லை. எத்தனை ஊருக்கு போறது? தமிழ் முஸ்லிம் ஊர்கள் நாங்கள் கணக்கிட்டு தேர்தல் வியூகம் வகுத்த ஊர்கள் என்று 100 பூத் இருக்கிறது. ஒவ்வொரு பூத்தும் ஒவ்வொரு புத்தளத்தில் 16 பூத் தான். மிச்ச 84 பூத் வெளியே தான் இருக்குது. அவ்வளவு ஊருக்கும் போகணும். போய் அங்கேயும் போனா என்ன வீட்டுக்கு வீடு வாங்கன்னு தான் சொல்றாங்க. எல்லாம் வீட்டுக்கு வீடு வாங்க முடியாது. ஸ்ட்ரீட்ல வாங்க இன்னும் முடிக்க இல்லை. நாளைக்கு மறட்டுமா, நாளை நாளும் மட்டுமா. தேர்தல் முடிஞ்சாலும் முடிக்காத அளவுக்கு இந்த கண்ணியமிக்க உலமாக்களுடைய தலைமையில் அணி கொற்றாமலைக்கு சென்றது, தும்மோதுரைக்கு சென்றது. வேற எங்க போகணும்? மாதம்பை, சவரானை போன்ற இடங்களுக்கு சென்றுவிட்டு வீடு வீடாக கன்வர்ஷன் காலையிலிருந்து செய்துவிட்டு வந்திருக்கார். மதுவாக்குளத்துக்கு போனவர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அணி அணியாக பிரிந்து புத்தளத்திலிருந்தும் ஏன் கல்பிட்டி, கடையாமோட்டை, கனமூலை, புலிவயல், ஆலங்குடா, பூலாச்சேனை, பள்ளிவாசத்துறை என்று அங்கிருந்து வந்து சேருகின்ற கொத்தாந்தீவு, பெருக்குவட்டான் என்று எங்களோடு இணைகின்ற அத்தனை பேரும் சேர்ந்து எத்தனையோ இடங்களுக்கு சென்றும் இன்னும் எங்களுடைய தேர்தல் பிரச்சார வேலைகளை முடிக்க முடியாத சூழ்நிலைகளே. புத்தளம் மக்களே, எனது உடன்பிறப்புகளே, நீங்கள் மன்னிக்க வேண்டும். உங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது ஒவ்வொரு தெருவாகவும் வர வேண்டும் என்று. உங்களிடம் எதிர்பார்ப்பு இருந்தது ஒவ்வொரு வீடாகவும் வர வேண்டும் என்று. ஒரு நகரசபை தேர்தலாக இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த விஷயங்களை நாங்கள் செய்து முடித்திருக்க முடியும். ஆனால் இது பாராளுமன்ற பொது தேர்தல்.
புத்தளத்திலே ஒரு கட்சிக்கு சாதாரணமாக 7000 வாக்குகள் அதிகப்படியாக கிடைக்கும். மிகுதி வாக்குகளை தேடி, மனாப்பைகளை தேடி நாங்கள் மாவட்டம் முழுதும் ஓட வேண்டிய நிலைமை எங்களுக்கு. ஆனால் இதிலே ஒரு 20,000 வாக்குகள் இருந்தாலும் போதும் என்று கணக்கிருக்கின்ற போது ஒரு பாதுகாப்புக்காக 30,000 வாக்குகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 100 பூத்களை தெரிவு செய்து, வாக்குச்சாவடிகள் 100ஐ தெரிவு செய்து, ஒவ்வொன்றிலும் 300 வாக்குகள் எங்களுக்கு கிடைத்தாலே போதும் என்ற நோக்கிலே முழு 100 பூத்துகளையும் கவர் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்த காரணத்தினால் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 ஊருக்குத்தான் போக வேண்டிய நிலைமை. அதுக்கு மேல் கூட்டம் வைக்க முடியாது, உறவாகிவிடும் என்ற சூழ்நிலையிலே தான் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். 3 பூத் உடப்பு பிரதேசத்தில் அண்ணன் அவருக்கு அங்க உடப்பை பார்த்திருக்கிறார். உடப்புல தான் குடியேற வழங்குது. கஷ்டம். ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீடாக தட்டி எங்களுக்கு வாக்குத்தார், அவருக்கு இல்லை, அவருக்கு எனக்கு வாக்குத்தாருங்கள், எனக்கும் அவர் சொல்லிட்டார். நான் பார்லமெண்ட் போயில்லை, என்ன நடக்குது, கட்டி வாக்கு கேட்டு இழைத்து போய் என்று வந்திருக்கின்ற ரூபன் அவர்களுக்கு மீண்டும் உங்களது கரகோஷங்களை முஸ்லிம் சமூகத்தின் சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக புத்தளத்து தமிழ் சமுதாயம் பிள்ளையாக கோயில் ஐயர் அவர்கள் உட்பட நோட்டீஸ் அடித்துக் கொடுத்து இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்கள் என்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர் வாக்கு கேட்டு திரும்பி இருக்கிறார். இவ்வாறு எங்களுடைய உலமாக்கள் இன்று இங்கே மாதவா குளத்திலிருந்து வந்த நசீர் கோஷ்டியால் இவங்களுக்கெல்லாம் அடிவிட போய் அதில் புத்தளத்து வேட்பாளர்களுக்கு பொறுப்பானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது கதைகளை நாங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு சொல்லுவோம். கள்ள மௌலவிமார் உங்கடா பாய்ஸ்ட காசை வாங்கிட்டா வந்தீங்க என்று பேச்சு வாங்கி கொண்டிருக்கின்ற இந்த உலமாக்கள் ஏன் அவர்களுடைய சொந்த காசை செலவழித்து வாகனத்தை பிடித்து அவர்களை ஓட்டிக்கொண்டு போய் பிரச்சாரம் செய்து திரும்பியிருக்கிறார்கள். எங்களுடைய இளைஞர்கள், நான் இஃப்லாலுக்கு மீராஜுக்கு ஒரு 1000 ரூபா கூட கொடுக்கல, பெட்ரோல் அடிச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கல. அவர்களாகவே இந்த அணியினர் போய் வீடு வீடாக சென்று வாக்கு தேடி இருந்தார். டாக்டர் முனவர் 9:30க்கு டிஸ்பென்சரி போனோமா, 6 மணிக்கே ரோட்ல புறப்பட்டு வீடு வீடா போய் ஒட்டகத்துக்கு வாக்கு போடுங்கள் என்று வீடு வீடாக போயிருக்கிறார். அவரோடு சேர்ந்து ரஃபீக் தலைமையிலான அணி எங்களுடைய ஆசிரியர்கள் சொன்னா பெட்டிஷன் அடிச்சா நாளைக்கு ஜொப் இல்லை, என்ன நடக்கும், என்ன செய்யறேன்? நிச்சயமாக புத்தள மக்கள் உங்களுக்கு ஜொப் தருவார்கள். நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டாம். பெட்டிஷன் அடிப்பவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அடிக்கட்டும், காசு சேர்த்து. அவர்கள் அவர்களுடைய தொழிலை பணயமாக வைத்து, அவர்கள் அவர்களுடைய நேரத்தை கொடுத்து, அவர்களுடைய காலத்தை கொடுத்து, உயிரை பணயமாக வைத்து நிறைய பேர் பின்னாலும் முன்னாலும் இருக்கிறார்கள். நௌஷாத் தான் இன்றைக்கு கடையா மூட்டையில சண்டியன் நௌஷாத் பாவா என்னன்னா அங்க ஐயாடா அடிப்பாங்கன்னு இங்கிருந்து நான் அனுப்பின கொஞ்சம் போங்க. ஆனால் கடையா மூட்டையிலும் கனமூலையிலும் வந்திருக்கிறார்கள், நான் நினைக்கிறேன் இருப்பார்கள். விருதோடையிலும் புலிவயலிலும் கடையாமோட்டையிலும் கனமூலையிலும் கொத்தாந்தியிலும் பெருக்கு வட்டானிலும் படித்த இளைஞர்கள், ஆட்டோ ஓடுகின்ற இளைஞர்கள், தொழில் செய்கின்ற இளைஞர்கள் எல்லாம் இந்த அணியின் பின்னால் அணிதிரண்டு நமது நேரத்தை காலத்தை வீணாக்கி சேகரித்த வாக்குகளின் பணம், அதன் பிரயோசனம் எதிர்வரும் 17ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது எங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் ஒரு கண்டிஷன், அங்கே அந்த பிரதேசத்தை பெருச்சாளிகள் இன்னும் நுழைந்து குதறிக் கொண்டிருக்கின்றன.
நாய்களும் நரிகளும் இன்று வாகனங்களிலும் பெஜரோக்களிலும் மொண்டேரோ பாடோக்களிலும் பண மூட்டைகளிலும் அங்கெல்லாம் செல்கிறார்கள். சில நேரம் சில வாக்கு வங்கியிலே சில சரிவை ஏற்படுத்த முடியும். நீங்கள் துஆ கேளுங்கள். அதற்கு புறம்பாக புத்தள மக்கள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. எங்களிடம் புத்தளம் நகரிலும் முள்ளிபுரம் இங்கிருந்து எருக்கலம்பெட்டி வரைக்கும் உள்ள பிரதேசம் என்று கடத்தீவிலிருந்து இங்கு வரைக்கும் ஏறக்குறைய 28-30 முஸ்லிம் வாக்குகள் இருக்கின்றன. ஆக குறைந்தது அத்தனை பேரும் களத்திலே இறங்கி இன்னும் சட்டபூர்வமா அரசியல்வாதிக்கு தான் இப்ப டைம் முடியுது 12 மணிக்கு பிரச்சாரத்துக்கு. உங்களுக்கு முடியல. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. முன் வீட்டுக்காரர்களை நண்பர்களை இன்னும் மறந்துவிட்டு இருப்பவர்களை மாற்றுவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. தடுமாற்றத்தோடு இருப்பவர்களை போய் கதைப்பதற்கு நேரம் இருக்கிறது. 2 நாட்கள் இருக்கின்றன. இந்த 2 நாட்களிலும் நீங்கள் எடுக்கின்ற அந்த பிரயத்தனத்தின் மூலமாகத்தான் நிச்சயமாக அந்த பாராளுமன்ற உறுப்பினரை வென்றாக முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கல்பிட்டியிலிருந்து கடமை வரைக்கும் அவர்கள் கதறி குதறி எல்லாவற்றையும் எடுத்தாலும் குறைந்தது 3000 வாக்குகளாவது எங்கள் வாக்கு வங்கிக்கு வந்து சேர வேண்டும் என்பது சேரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. புலிதிவையிலிருந்து கொத்தாந்தீவு புலிச்சாக்குளம் உடப்பு வரைக்கும் அவர்கள் எத்தனை தடைகளை போட்டு எகியா போன்றவர்களை எல்லாம் இறக்கி என்ன செய்தாலும் இதுவரை அங்கு மாற்றங்கள் இல்லை. ஆனால் அந்த அவ்வாறான தடைகளை கொண்டு வந்து என்ன செய்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 3000 வாக்குகள் அங்கு வரும். புத்தளத்துக்கு வெளியிலே, புத்தளம் தொகுதிக்கு வெளியிலே குறைந்த கணக்கை நான் சொல்கிறேன். இன்னும் 1000 வாக்குகள் என்றால் அங்கு 7000 வாக்குகள். எனவே நாங்கள் 20 குறைந்த அளவு 20000 வாக்குகளே வெல்ல வேண்டும் என்றால் 13000 வாக்குகளை புத்தளம் தர வேண்டியிருக்கிறது. கடத்தீவு, வட்டக்கண்டல், எலுவங்குளம், முள்ளிபுரம், மணத்தீவு, புத்தளம் நகரம், ரத்மல்யாய, பாலாவி, எருக்கலம்பெட்டி, நாகவில் இந்த பிரதேசத்திலே இன்னும் 11000 வாக்குகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த பிரதேசத்திலே ஏறக்குறைய 30000 வாக்குகள் இருக்கின்றன, முஸ்லிம் வாக்குகள். இதை எடுத்து தருகின்ற போது 13000 நாங்கள் இருக்கின்ற போது 20 அண்ணன் இன்னொரு 5000 வாக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பார். தமிழ் மக்களின் காணிக்கையாக 25000 வாக்குகள். இந்த சின்ன கணக்கை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு நாளும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாடினால் எங்களது முயற்சி இதைவிடவும் வேகமாக சென்றால் இன்ஷா அல்லாஹ் 35000 தாண்டி நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை வென்றிருப்போம். அதற்கான முழு பலமும் இருக்கிறது. கரத்தீவு, எலுவங்குளம், மட்டக்கண்டல் சகோதரர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் வரவில்லை, கொஞ்சம் தான். அந்த நேற்று அங்க கொண்டு குமிச்ச மாதிரி நிறைய பேரை கொண்டு கன்னி மாவட்டம், நிறைய மாவட்டங்களிலிருந்து கொண்டு குவித்து விட்டு இது புத்தளம் மக்கள் என்று மாயை ஏற்படுத்திய அந்த கூட்டம் இங்கில்லை. நாங்கள் காசு கொடுத்து யாரையும் கொண்டு வரவில்லை. அவர்கள் சொந்த செலவிலே அவருடைய ஆட்டோக்களை, அவருடைய வாகனங்களை மோட்டோபைல் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். புத்தளம் சமூகம் முதன்முறையாக பெருந்திரளாக ஒன்று கூடி இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கோ மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கோ இல்லாத ஒரு நிலையில் புத்தளம் சமூகம் திரளை இங்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஜனாதிபதிக்கு இல்லாத செலத்திரல், அது நிச்சயமாக வெற்றியின் அடையாளம். அந்த அடையாளத்தை புத்தளம் சமூகம் தந்திருக்கின்ற போது அன்புள்ள புத்தளம் வாழ் உடன்பிறப்புகளே, முதன் முறையாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். எங்களுடைய உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், எங்களுடைய கல்விமான்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், இளைஞர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் என்று ஒன்றுபட்டிருக்கிறோம். இன்னும் என்னுடன் தனிப்பட்ட கோபத்திற்காக ஒன்றுபட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அல்லது கோபத்திலும் இருக்கின்ற சகோதரர்களே,
நான் இந்த மேடையிலே பகிரங்கமாக உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து சமூகத்திற்காக நாங்கள் எதையெல்லாம் விட்டு எல்லோரும் ஒன்று சென்றிருக்கின்றோமோ அதே நிலையிலே நீங்களும் பாருங்கள், ஒன்றிணையுங்கள். என்னோடு இருக்கின்ற பிரச்சனை நான் கொள்ளைக்காரனோ கொலைகாரனோ அநியாயக்காரனோ அல்ல. எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை எனது கோபம். அதைத்தான் எல்லோரும் தூக்கி கொண்டு பேசுவார்கள். என்னோடும் யாரும் வந்து சேர்ந்தால் புதுசா வாரவர் ஓடிவிடுவார். ஆனால் என்னோடு தொடர்ந்து இருந்தால் எனது கோபம் அடுத்த நிமிடம் தணிந்துவிடும் என்பதை எனது நண்பர்கள் அறிந்திருக்கிறார்கள், உலமாக்கள் உட்பட. எனவே கோபம் அல்லது ஏனைய விஷயங்கள் ஒரு மனிதனின் இரத்தத்தோடு ஜீன்ஸோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் முடிந்த அளவு அதை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டாலும் சில நேரம் அது வயது என்ற விஷயத்தோடு மாறும். நிறைய பேர் என்னோட கோபம் எனது 40 வயசுக்கு முன்னுக்கு நான் ஏசின ஏச்சிக்கு 40 வயசுக்கு முந்தின ஏசினாக்கள் 40 வயசுக்கு பிறகு யூசிக்கு வந்திருந்தா அவ்வளவு பேரும் உடனடியாக நண்பர்களாக மாறியிருப்பார்கள். வயது அந்த கோபத்தில் விஷயங்களை தணிக்கிறது, செயற்பாட்டை மாற்றுகிறது. நான் 1988ஆம் ஆண்டு அட்வான்ஸ் லெவல் பரீட்சை எழுதாமல் ஓடோடி போய் திருகோணமலை இராணுவ முகாமிலே முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைக்கான அந்த போராட்டத்தை செய்வதற்காக இராணுவ பயிற்சிக்குள் நுழைந்து முஸ்லிம் காங்கிரசின் இராணுவ அணியாக வெளியே வந்த நிலையிலிருந்து இன்று வரை படிப்படியான மாற்றங்களை ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் காட்டியிருக்கின்ற போது 20 வயதில் ஏசியதை ஞாபகம் வைத்துக் கொண்டு 25 வயதில் சண்டை பிடித்ததை ஞாபகம் வைத்துக் கொண்டு 35 வயதில் சண்டை பிடித்ததெல்லாம் சொல்லிக்கொண்டு நீங்கள் அவ்வாறு இன்னும் இருப்பீர்கள் என்றால் அதற்காக மீண்டும் 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 மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு கோபம் வருகிறது. சில நேரம் அது எனது பலவீனமாக இருக்கிறது. பல நேரம் அந்த கோபம்தான் புத்தளத்தை காத்திருக்கிறது. காக்கி சட்டைக்காரர்களோ யாரோ தேசிகளோ இனவாதிகளோ புத்தளத்தை அடக்க வருகின்ற போது இவன் யார் எங்களை அடக்குவதற்கு என்று குமர் எழுகின்ற கோபம்தான் இதுவரைக்கும் புத்தளத்தை காத்திருக்கிறது. அதை கடையாமூட்டையிலும் சொல்லுகிறார்கள். தசாநாயக்க சண்டித்தனத்தோடு மதவாக்குளத்துக்குள் நுழைந்த போது மக்களை சுட்டு வீழ்த்த சென்ற போது மோட்டார் பைக் கனியோடு போய் அவர்களோடு மோதி மதவாக்குளத்திலிருந்து விரட்டி அடித்ததை மதவாக்குளத்து மக்கள் சொல்லுகிறார்கள். தராவை தொழுதுவிட்டிருந்த எங்களுடைய சகோதரிகளை புலிச்சாக்குளம் தராக்குழுவில் பகுதியிலும் புலிச்சாக்குளம் புதுக்குடியிருப்பு பகுதியிலும் 2-3 முறை காடையர்கள் தாக்கிய போது இரவோடு இரவாக எங்களது படையையோடு சென்று அவர்கள் விரட்டி அடித்ததை அந்த மக்கள் சாட்சி சொல்கிறார்கள். எனக்கு கோபம் வரவில்லை என்றால் மற்றவர்களை போன்று 7 மணிக்கு பூட்டை பூட்டிட்டு நிற்கிற என்னிட டெலிபோன் மாத்திருந்தார் 2 மணிக்கும் 3 மணிக்கும் 4 மணிக்கும் வேலை செய்கிற டெலிபோன். நான் கண்டினியூவாக ஒரு 6 மணித்தியாலம் தூங்கிய வரலாறு இல்லை. முழு பிரச்சனைகள் 24 மணித்துளிகளும் ஒரு அரசியல்வாதியின் டெலிபோன் வேலை செய்கிறது. பதில் சொல்லி அதற்குரிய உத்தரவை அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கின்ற ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டிலே இருக்க முடியும் என்றால் நான் பெருமையுடனும் நன்றியுடனும் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி நினைவு கூறுகிறேன். நான் மாத்திரம்தான் அந்த வேலையை இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலும் எங்களை அடக்குகிறார்கள், அநியாயப்படுத்துகிறார்கள் என்றால்
எனது பிஸ்டலோடு நான் மாத்திரம் மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு போன வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. அது எனது கோபத்தினால் வருகின்ற விஷயம். சில நேரம் காரணம் இல்லாமல் கோபப்படுகிறேன், பல நேரங்கள் காரணத்தோடு கோபப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த கோபம் 5 நிமிடம் 10 நிமிடங்கள் மாறியதன் பின்பு அவர் கேட்டதை விட அதிகமாக உதவி செய்கின்ற விஷயங்களை நான் செய்கிறேன். எனவே எனக்கு இன்னும் தகவல் வருகிறது, சில திருவியல் நண்பர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்களாம், சில மார்க்கெட்டில் உள்ளவர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்களாம், இன்னும் சில ஆசிரியர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்களாம். மீண்டும் மீண்டும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். சில இஸ்லாமிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்களாம். மீண்டும் 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 நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இது சமூகத்தின் உரிமையை முன்னிலைப்படுத்தி செய்கின்ற இந்த போராட்டம், அந்த கோபம் என்ற ஒரு அடைமொழியை அல்லது ஒரு பட்டத்தை தவிர வேறு எதை, என்ன குற்றத்தை என் மீது சுமத்த முடியும் என்று பகிரங்கமாக நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். நான் இந்த ஊரை கொள்ளையடிக்கவில்லை, யாரையும் கொலை செய்யவில்லை. கொலை செய்ய வருபவர்களுக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்தி போராடி இருக்கிறேன். அவர்களை கூட கொலை செய்ய போகவில்லை. அவர்களை மன்னித்து விட்ட வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. என்னை சுட வருபவர்கள் 30-40 பேர் துப்பாக்கியுடன் மாட்டியும் கூட துப்பாக்கியை பிடித்து போலீசிலே கொடுத்து அவர்களை நீதியின் முன் நிறுத்தியிருக்கிறோம். அல்லது துப்பாக்கியை பறித்து விட்டு அடி உறுதியை கொடுத்து திருப்பி அனுப்பிவிட்டிருக்கிறோம். நாங்கள் கொள்வதாக இருந்தால், கொலை செய்வதாக இருந்தால் 50-100 பேரை கொண்டிருக்க வேண்டும். கால்கையை உடைக்க வேண்டும் என்றால் 200-300 பேரின் கால்கைகளை உடைத்திருக்க வேண்டும். ஆனால் தவறுகள் நடந்தன. புத்தளத்தின் அந்த போராட்டங்கள் எதற்காக வந்தன என்பதை பற்றி கதையாக உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். புத்தளத்தின் பாதுகாப்பை, புத்தளத்து எங்களுடைய சிறார்களின் பாதுகாப்பை, சிறார்களின் ஒழுக்கத்தை, எங்களுடைய வியாபார சமூகத்தின் முதலீட்டை பாதுகாக்க நீங்கள் தான் தகுதி, நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் பின்னால் வருகிறோம் என்று ஆயிரக்கணக்கில் மக்களை கூட்டி சகோதரர் இனாயத்துல்லா போனவர்கள் பாடசாலையில் ஜாயிராவில் சொன்னது உங்களில் பலருக்கு தெரியும். எங்களை ஏவி விட்டார்கள், உலமாக்கள் ஃபத்வா தந்தார்கள், எல்லாம் செய்தார்கள். அதற்காக நாங்கள் அவர்களை குறை சொல்லவில்லை. அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதை செய்தார்கள். ஆனால் அதை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு இஸ்லாமிய படையணியை தரவில்லை. யார் யார் அடிபட்டு மிதிபெற்று வருகிறாரோ, வா இது நீனும் வா நானும் பாரன் போவோம் 2 ஒன்று பார்ப்போம் என்று எனது தொழிலுக்காக நான் சண்டை பிடிக்கவில்லை, எனது பதவிக்காக சண்டை பிடிக்கவில்லை, எனது வளர்ச்சிக்காக சண்டை பிடிக்கவில்லை. இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் தங்களது பாதுகாப்புக்காகவும் அரசியலுக்காகவும் பாதாள உலகத்தை பக்கத்திலே வைத்திருக்கின்ற போது, அவர்கள் துணையோடு அரசியல் செய்கின்ற போது அவர்களையும் எதிர்த்துக் கொண்டு அரசியல் போராட்டத்தையும் செய்கின்ற ஒரே ஒரு வேலையை ஒரே ஒரு அரசியல்வாதி நானாகத்தான் இருக்க முடியும். நல்ல மனிதர்கள் என்று பெயர் வாங்கிக் கொண்டிருந்த தேர்தல் கேட்பவர்கள் எனக்கு எதிராக பாதாள உலகத்தை ஏவிவிட்டவர்கள், என்னை கொல்வதற்கு பணம் கொடுத்தவர்கள், என்னை கொல்வதற்கு கன்றை கொடுத்தவர்கள் இன்று நல்ல மனிதர்களாக மேடைகளிலே வந்து கேண்டிடேட்டுகளாக இருக்கிறார்கள், மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் இந்த வீடியோவிலே பார்த்திருப்பீர்கள். ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்திலே இருந்த புத்தளம் அரசியல் தலைமையை மாற்றி அமைத்து சகல சாதாரண மக்களும் அந்த தலைமையை பிடித்து இந்த ஊரை ஆளுவதற்கும் இந்த ஊரை அபிவிருத்தி செய்வதற்கும் முதல் புரட்சியை செய்தது நாங்கள். அதை அழிக்க வேண்டும் என்று ஒன்று தந்தவர்கள் கன்றை கொடுத்தார்கள்.
இவ்வாறான பல கதைகளை வரலாற்றை நாங்கள் பேசுவதற்கு நேரமில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்குள்ளேதான் எங்கும் எதிலும் ஒரு அறைக்குள்ளே போட்டு ஒரு நாயை அடிக்கின்ற போது அந்த நாய் அப்பாவி நாய் அல்லது பயந்த ஒரு நாய் கடைசியிலே அடி தாங்க முடியாமல் எவ்வாறு அடிப்பவனின் குரல் வலையை கடிக்கிறதோ அதே நிலைமைதான் எனக்கு 97ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு ஏற்பட்ட நிலைமை. அதனால் என்னோடு வந்தவர்களினால் இருந்தவர்களினால் நேற்று முந்த நாள் வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முந்த நாள் கூட என்னோடு இருக்கின்ற ஓரினரின் தவறான நடவடிக்கைகளினால் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அதற்காக மீண்டும் மீண்டும் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னோடு இருப்பவர்கள் அத்தனை பேரையும் அகற்றினாலும் மீண்டும் வருகின்றவர்கள் அதே தவறைத்தான் செய்கிறார்கள். என்னை எங்களோடு எனக்கு உதவுவதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் எனக்கு உபத்திரவம் செய்கிறார்கள். அவர்கள் எனக்கு வாக்கு சேகரிப்பாக நினைத்துக் கொண்டு எனது வாக்குகளை உடைக்கிறார்கள். நாங்கள் வாக்கு என்ற ஒரு விஷயத்துக்காக மாத்திரம் வாழ்க்கை நடத்துபவர்கள் அல்ல. வாக்கு என்ற விஷயம் தேர்தல் காலத்தின் போது வாக்கை பார்க்கிறோம். ஏனைய காலங்களிலே நீங்கள் யாராவது நகர சபைக்கு வந்து உதவி கேட்கின்ற போது, வேலை செய்து கேட்கின்ற போது, நகர சபைக்கும் அப்பாற்பட்ட வேலைகளை கேட்கின்ற போது யூன்பிக்காரன், செலபிக்காரன், செலம்சிக்காரன் என்று நாங்கள் பார்த்ததில்லை. மனிதன் பெருந்தலைவர் ஷஹீத் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் 1997ஆம் ஆண்டு புத்தளம் நகர சபையிலே என்னை தலைவராக்கிவிட்டவர் சொன்ன வார்த்தைகள், அநியாயத்துக்காக எங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து உதவி கேட்பார்கள், செய்ய வேண்டாம். சரியான நியாயத்துக்காக எதிராளிகள் வந்து கேட்பார்கள், எதிர்கட்சிக்காரர்கள் செய்து கொடுக்க வேண்டும். இந்த மந்திர வார்த்தைகள் இன்னும் எனது மூளையிலே ஈங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. பெருந்தலைவர் ஷஹீத் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் பூத்து குலுங்குகின்ற அந்த புத்தளத்தை பார்க்க முயலுகின்ற அந்த பயணத்திலே இளைஞர்கள் பெரும் சக்தி என்பதை நிரூபித்தவர் எழுதி தந்த கவிதையின் அது அடுத்த பரிணாமம், அடித்த பரிமாணம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 17ஆம் தேதி வந்து சேர இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே தான் அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நண்பர்களே, சிறுவர்களே, சின்னஞ்சிறார்களே, நீங்கள் அத்தனை பேரும் துவா செய்யுங்கள். துவாவின் ஊடாகத்தான் எங்களுடைய வெற்றியை நாங்கள் காண இருக்கிறோம். ஏனென்றால் எங்களிடம் படைப்பலம் இல்லை, பணபலம் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இல்லை, பிரதமர்கள் இல்லை, ஜனாதிபதிகள் இல்லை, முதலாளிமார் இல்லை. பெரும் பெரும் கொழும்பிலிருந்து வருகின்ற பணமூட்டையுடன் வருகின்ற முதலாளிமார் இல்லை. எங்களுடைய நியமிக்க ஏழை உலமாக்கள் இருக்கிறார்கள், கல்விமான்கள் இருக்கிறார்கள், துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பணபலமோ படைபலமோ எங்களிடம் இல்லை. அவர்கள் அழுது புலம்பி தகஜத்துக்கு எழும்பி கேட்கின்ற அந்த துவாக்களினால் தான் இன்றும் கூட நாங்கள் எந்த குக்கிராமத்துக்கு சென்றாலும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் போய் தொழுதுபட்டு கேட்டுவிட்டு இந்த கிராமத்தை அல்லாஹ் எங்களுக்கு சார்பாக மாற்றி அருள்வாயாக என்று சொல்லிவிட்டு போகின்ற போது அந்தந்த கிராமங்களிலே தாய்மார்கள், சகோதரிகள் வரவேற்று உபசரிப்பதை பார்க்கின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த மாற்றத்தை விரும்பியிருக்கிறான், அந்த மாற்றத்தை மக்கள் மனங்களிலே போட்டிருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்க முடியுது. எனவேதான் அன்புள்ள சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் உங்களிடம் கெஞ்சி கேட்கிறோம். கோபதாபதங்களுக்காக மன்னிப்பு. நீங்கள் உங்களிடம் இன்னும் கோபம் இருக்கும் என்றால் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறோம். உங்களிடம் நேரடியாக வந்து யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். தயவு செய்து இந்த சூழ்நிலையை அநியாயப்படுத்தி விடாதீர்கள்.
இது ஒரு சூழ்நிலை, புதியதொரு சூழ்நிலை, அனைவரும் ஒன்றுபட்டிருக்கின்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை நிச்சயமாக புத்தளத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினரை வென்று தருகின்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் எந்த கட்சிகளிலும் இருந்து கொள்ளுங்கள். நடுநிலையில் கட்சி இல்லாமல் இருக்கின்ற சகோதரர்களுக்கு இது பிரச்சனையே இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியிலே அடையாளமிடப்பட்டிருக்கிறீர்களா? அந்த கட்சிகளிலே இருங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்களா? அந்த கட்சியிலே இருங்கள். முஸ்லிம் காங்கிரசின் போராளிகளா? இப்படி இருங்கள். நாங்கள் இங்கே அத்தனை கட்சிகளையும் சேர்ந்தவர்களை உடன்பட்டு, அத்தனை இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் அத்தனை கொள்கையைச் சேர்ந்தவர்களும் உடன்பட்டு இந்த அணியிலே இறங்கியிருக்கின்றோம். அதே போன்று நீங்கள் அந்தந்த நிலைகளில் இருந்து கொண்டு சமுதாயத்திற்காக 26 வருட தோல்வியை சரி செய்வதற்காக, அல்லாஹுக்காக உங்களது வாக்குகளை மாத்திரம் தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வெற்றி நமதே என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற முன்னால் மீண்டும் மீண்டும் மஹிந்த ராஜபக்சவிடம் சல்லி வாங்கிக் கொண்டு நான் நாங்கள் எல்லாம் இந்த அணியை உருவாக்கி இருப்பதாக சொல்கிறார். நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்காக இதை செய்திருக்கிறார்கள் சொல்கிறார். நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து எடுக்கின்ற அந்த 10,000 வாக்குகள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து எடுக்கின்ற ஒரு 10,000 வாக்குகள், முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து எடுக்கிற ஒரு 5,000 வாக்குகள் இந்த நாட்டிலே ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடித்துவிடும் என்றெல்லாம் வழியிலே சொல்லுகிறார்கள். அதற்காகத்தான் ராஜபக்ச அவர்கள் இன்னைக்கு ராஜபக்சகி பிரதமர் கிடைக்குமோ தெரியாது. ராஜபக்ச நம்முடைய பழைய தலைவர். நான் ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுத்தா, அவரோட நின்றா, அவர் எனக்கு உதவி செஞ்சா, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவரோட நிற்கிறது நம்மளோட கடமை. இன்னைக்கு எனக்கு தான் விலை பேசுறாங்க. 5 கோடியிலேருந்து இப்போ 10 கோடி ஆயிட்டு. 9.5 கோடி, ராவிக்கு 12 மணிக்கு 10 கோடி. சிவாக் மாஸ்டர் வாங்கிட்டு போவா வாடாங்க. அதான் சிவாக் மாஸ்டருக்கு விலை பேசிக்கிறாங்க. அவரை கொஞ்சம் குறைச்சி 1 கோடியா. அதே போன்று தேசிய பட்டியல் எல்லாம் தருகிறார்கள். விட்டு போங்க. மஹிந்த ராஜபக்ச கட்சியில் சேர்த்ததால 6 சீட், அதுக்கு முன்னாடி யூஎன்பியில நாம ஓட்டலாம் கொண்டு சேர்த்ததால 6 சீட். இப்ப யூஎன்பியா இருந்தாலும் சரி, சிறப்பியா இருந்தாலும் சரி, வெல்ல போறது 4 சீட் தான் எடுக்க போகுது. 2 சீட்டை குறைக்கிறோம். அவர் ராஜபக்சனை கண்ட்ராக்ட் ஆறாது அந்த 2 சீட்டை குறைக்க சொல்றேன். அவரை 2 சீட்டை குறைக்கிறோம். ஆக பணத்தை கொள்ளையடித்தவர்கள் என்றும் பணத்தை பற்றி பேசுபவர்கள், பணத்தை வைத்தே சகலதையும் எடை போடுபவர்கள், பணம் எல்லாவற்றுக்கும் பணம் பணம் என்று நமது மண்ணையும் கல்லையும் நமது தெருவையும் அள்ளிச் சென்று விற்று கோடிபதியாகினவர்கள் எல்லாம் அதே போன்று கட்சிகளின் பணத்தை சூறையாடியவர்களுக்கு எல்லாம் பணத்தை வைத்துத்தான் யோசிப்பார்கள். பணம் இல்லாமல், படை இல்லாமல், எதுவித பொருட்களையோ எதையோ கொடுக்காமல் தானாக சேர்ந்திருக்கின்ற இந்த மக்கள் அலையின் பின்னால் இருப்பது பணம் அல்ல, வாக்கள் என்பதை அந்த மேடை போட்டு பேசியிருப்பவர்களுக்கு தெரியாது. அதனால் அதை வைத்து அவர்களிடையே போடுபவர்கள் அல்ல. துவாக்களின் பெருமதி தெரியாது, தொழுவார்கள். துவாக்களின் பெருமதி தெரியாது. அவருடைய மனதிலே இஹ்லாஸ் இல்லாவிட்டால் தொழுது என்ன பிரயோசனம்? அவர்கள் எதிலே இருக்கிறார்களோ அதை வைத்து அவர்களிடையே போடுகிறார்கள். ஆனால் நாங்கள் கொள்கைக்காக வாழுகிறோம், சொன்னதை செய்கிறோம், கொள்ளையடிக்கவில்லை, கொலை செய்யவில்லை, மக்களை ஏமாற்றவில்லை, முடிந்த அத்தனையும் செய்கிறோம். அந்த துவாக்கள் தான் இன்னும் எங்களை அத்தனையிலும் காத்து நிற்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் அங்க மீட்டிங் முடிக்கங்காட்டியே முடிக்க வேணாங்க. முடிப்போமா வேணாமா? என்னென்ன பிரச்சனை, நீங்க எல்லாம் அங்க போனா அவங்க வெத்தின்னு நினைச்சிருவாங்க. அசாசாலிக்கு அதான் அந்த பருப்பு உண்டு கத்துனாரு. இப்ப எனக்கு அந்த பருப்பை தாரி
என்ன செய்வோம், முடிப்போமா வேணாமா? இன்னொரு கேள்வி, இந்த டாக்டர் எலியாஸ் எல்லா மேடையிலையும் சொல்றாரு இந்த பள்ளியில் போய் குந்திட்டு இருந்தாராம், நாங்க சத்தியம் பண்ணம் போக இல்லையாம். அதற்காக ஒரு சஜஷன் வந்திருக்கிறது, நாங்கள் நாளைக்கு அவர் ஒரு பள்ளிக்கு வர சொல்லி போட்டு நாங்கள் எல்லாம் போறோம் சத்தியம் பண்றதுக்கு. அப்படி செய்வோமா வேணாம்? எனவே நாளை நுகர்த்தொகையின் பின்பு இன்ஷா அல்லாஹ் புத்தளம் பெரிய பள்ளி வாயிலே டாக்டர் இலியாஸ் அவர்களுக்காகவும் ஏனையவர்களுக்காகவும் நாங்கள் ரிஷாட் அவர்களுக்காகவும் நாங்கள் காத்திருப்போம். வாருங்கள் சத்தியம் பண்ணுவோம். உலமாக்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், சத்தியம் பண்ணுவது எவ்வாறு என்பதை பற்றி. நாங்கள் காசு வாங்கவில்லை, நாங்கள் மஹிந்த ராஜபக்சேயோடு ஒப்பந்தம் செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக சத்தியம் பண்ணுவதற்கு நாங்கள் நாளை இன்ஷா அல்லாஹ் லுகர் தொழுகையின் பின்பு பெரிய பள்ளிக்கு வருகிறோம். நீங்க அதை விரும்புறீங்க தானே? விரும்புகிற ஆட்கள், பார்க்கிற ஆட்கள் வாங்க இன்ஷா அல்லாஹ். அவர் வர வேண்டும், பகிரங்கமாக சொல்லுகிறோம். ரிஷாட் அவர்கள் வர வேண்டும், ஹுசைன் பைலா அவர்கள் வர வேண்டும், ஆசா சாலி மன்னிக்க வேண்டும், நான் பரிதாபப்படுகிறேன். எங்களுடைய தலைவர் கூட மஹிந்தியோட ஒப்பந்தம் சொல்லி எல்லா இடத்திலும் பேசியிருக்கிறார். எஹியா அவர்கள் வர வேண்டும். எஹியாக்குன பழக்கம், அவர் சத்தியம் பண்ணிட்டு வரணும். ஷரீப் மோடி சொன்னார், அங்க அவர் வலிமையா சத்தியம் பண்றார். இதுலயும் போக மாட்டேன்னு அல்லாஹி அல்லாஹ் நிதானியா போக மாட்டேன் ஹஸ்ரத் சொல்லி போட்டு நித்தாண்டாவா பணிண்டைக்குன்னு சொன்னாரு. இதுக்குள்ள தண்டனை எங்க கிடைக்குமோ தெரியாதுன்னு சொன்னார். நாங்க பரவாயில்லை வரட்டும், பள்ளிக்குள்ளே வந்து விபாகலாவ சத்தியம் என்ன விபாகலா ஹசரத் பயப்படுறாரு, அது வலிமையா செஞ்சுட்டு வாரு. வல்லாஹி அல்லாஹ்வின் மீதானியாக நாங்கள் மஹிந்த ராஜபக்சவுடனோ யாரிடமோ உடன்படிக்கை செய்யவும் இல்லை, பணம் வாங்கவும் இல்லை, பிச்சைக்காரர்களாக அரசியல் செய்கிறோம். ஹசன சொல்றாங்க அதை மன்னிச்சுட்டு விடுங்க வானாண்டு, மக்கள் சொல்றாங்க அதை செய்யுங்க. ஆகவே முடிவெடுங்க, செய்யத்தானே சொல்றீங்க, செய்யத்தானே வேணும். ஆகவே நீங்கள் நாளை சொல்லுங்கள், ஒளிச போட்டு நிப்பாட்டுவாங்களோ தெரியாது, நாங்க போவோம். இப்போதே அவர்களுக்கு சொல்லுங்கள், சத்தியம் பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் பேச நினைத்ததெல்லாம் பேசிவிட்டார்கள். பேசுவதற்கு துவங்கினால் எனக்கு போலீசார் தடை விதிப்பார்கள். ஆனால் அங்கே கூட்டம் நடக்கிற காரணத்தால் பேச சொல்லுகிறார்கள். என்ன செய்ய, பேசவா நிப்பாட்டுவோமா? ஆனா அங்க போகாம இருந்தா நாங்க நிப்பாட்டணும், கூட்டம் அங்க போகாம இருந்தா நிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க. நாங்க வெட்டி கொண்டு போறதும் சரியில்லை, போலீஸ் பெர்மிஷன் முடியுது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சின்னஞ்சிறுவர்களே, பெரியோர்களே, உங்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தின் எழுச்சிக்காக, முஸ்லிம் சமுதாயத்தின் இழந்த அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்காக, சிறுபான்மை சமூகத்தின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக இன்று அலைகடலாய் திரண்டு நள்ளிரவை தாண்டியும் செல்லாமல் இருக்கின்ற இந்த கூட்டம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வெற்றிக்கு சாட்சி பகர்கிறது. கூட்டம் இல்லாமல் தள்ளிக்காக கூட்டு வந்து கூட்டிய கூட்டங்களுக்கு மத்தியிலே கொள்கைக்காகவும் வெற்றிக்காகவும் இங்கு திரண்டிருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் எமது உடன்பிறப்புகள் நிச்சயமாக எங்களது வெற்றியை நிரூபிக்க இருப்புகிறார்கள். இங்கே இந்த மேடை உண்மையிலேயே ஒரு வெற்றி மேடை, இன்னொரு வெற்றியை நோக்கிய பயணத்தை ஆரம்பிப்பதற்கான மேடை, என்றும் வெற்றி பெறுவதற்கான மேடை. இந்த மேடையிலிருந்து நாங்கள் முழங்கி செல்லுகின்ற அந்த முழக்கம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொண்டு வர இருக்கிறது. இந்த தோல்வியடைய செய்வதற்காக பல்வேறு யூகங்கள்
தாங்கள் வரும் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள், பல்வேறு கட்டுக்கதைகளை விற்பார்கள், பல்வேறு வகையிலே பணத்தையும் ஏனையவற்றையும் கொண்டு வந்து தருவார்கள். கனிமத்து பொருட்களாக அவற்றை ஏற்றுக்கொள்வோம். அவர்களது வாகனங்களை தேடி தேடி பாருங்கள், பணப்பைகள் இருக்கும், அந்த பணப்பைகளை கொண்டு வாருங்கள். அவை உங்களது கனிமத்து பொருட்கள், அவற்றை பெற்றெடுங்கள். அதை பெற்றெடுத்துக் கொண்டு அவர்கள் தருவதை எல்லாம் பெற்றெடுத்துக் கொண்டு பறித்தெடுத்துக் கொண்டு எங்களது உரிமையை நிலைநாட்டுவதற்காக, எங்களது மக்களின் உரிமையை, எமது மக்களின் உரிமையை இந்த புத்தளம் தொகுதியிலே மாவட்டத்திலே வாழுகின்ற முஸ்லிம்கள், தமிழர்கள், வடக்கிலிருந்து குடியேறியவர்கள், கிழக்கிலிருந்து குடியேறியவர்கள், கொழும்பிலிருந்து வந்து வாழுபவர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 14ஆம் தேதி எமது உரிமையை வென்றெடுப்போம். அல்லாஹு அக்பர். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Thank you very much. Okay.